ஆமா மிஸ்டர் கணேஷ் எப்ப பார்த்தாலும் நோ ப்ராப்ளம் சொல்லுவாரு. நமக்கே ப்ராப்ளம் ஆகிட்டு 10 நாள் ஆளையே காணுமே, எங்க போனாரு எப்படி இருக்கிறாருன்னு தெரியலையா? இதோ பாருங்க டைரக்டர் சார், ஒழுங்கா இருக்கிறவங்க கூட மேக்கப் போட்டு 2 நாள் ஆக்ட் பண்ணா போறோம், அப்படியே சேஞ்ச் ஆயிடுவாங்க சார். சார் கணேஷ் சார் வந்தாச்சு சார். கணேஷ் சாரா? உருவியா பார்த்த உருவு, மரியாதை குடியா? ஓ சார். Okay. How are you? I'm right. All will be you right. I know. Mr. Ganesh, நீங்க ஷூட்டிங்க்கு கரெக்ட் டைமுக்கு வரலங்கிறதுனால எல்லாம் அப்செட். ஆமா சார், அந்த வெறுப்புல குடி பழக்கமே இல்லாத நம்ம டைரக்டர் குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு சார். நோ ப்ராப்ளம், நான் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி உங்க வேலையெல்லாம் முடிச்சு தர்றேன். ரைட்? Okay, come on. என்னடா நம்ம பழனி சிங்கப்பூர் போனானு ஒரு தகவலுமே தெரியலையே. எல்லா தகவலும் விவரமா உங்களுக்கு நான் சொல்றேன். சிங்கப்பூர்ல உங்க ஆள் பழனியை ஆட் பண்ணியாச்சு.
ஹலோ மிஸ்டர் ஜனார்தனம், how are you? வணக்கம். பிரியா விஷயம் என்னாச்சு? உங்களுக்குன்னு ஒரு வீடு அலாட் பண்ணிருக்கேன், அங்க போய் பேசுவோம். பிரியா, உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டுக்க கூடாது. டைரக்டர்கிட்ட இனிமே உனக்கு சேர வேண்டிய பணத்தை உங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு சொன்னியாமே. ஆமா, இனிமேலாவது நான் உழைக்கிறதுக்கு கிடைக்கிற சம்பளம் எனக்கே வேணும். ஒண்ணுமே புரியாத பொண்ணா இருக்கிறிய. நீ சம்பாதிக்கிற பணத்துக்கு நீயே கையெழுத்து போட்டு வாங்கினா நிறைய இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டி வரும். கட்டினே, மக்களுக்காவது வரி பணம் பயன்படும். என்னுடைய வருமானத்தை எல்லாம் யாரோ ஒருத்தர் ஏமாத்தி சாப்பிடுறதை விட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அது பயன்பட்டா எனக்கு சந்தோஷம். நான் உன்னை ஏமாத்துறேனா? நான் இல்லைன்னா நீ யார்? போதும் ஜனார்தன் சார், இத 1000 முறை சொல்லி காட்டிட்டீங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு என்னால முடிஞ்சவரை பாடுபட்டுட்டேன். இனிமேலும் கைதியா இருக்க நான் விரும்பல. ஓகே ஓகே, ஆரம்பத்துல என்கிட்ட கையெழுத்து போட்ட ஒப்பந்தப்படி அது முடியற வரைக்கும் என் இஷ்டப்படி நடந்துக்க. அதுக்கப்புறம் ஒண்ணு நான் ஃப்ரீயா விட்டுறேன். அந்த ஒப்பந்தத்துல என்ன எழுதிருக்கீங்க, எத்தனை வருஷம் எழுதிருக்கீங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால அது செல்லாது. இனிமே ஏதாவது என்கிட்ட பேசணும்னா என் லாயர் கணேஷோட பேசிக்கங்க. கணேஷ் ஓ லாயரா? என்ன மிஸ்டர் கணேஷ், பிரியாவை பத்திரமா பாத்துக்க என் ஆளா ஒன்னை இங்க அனுப்பிச்சு வச்சா அவனை எனக்கு எதிராக தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் ஜனார்தன், ஒரு விஷயம். நான் உங்ககிட்ட ஒத்துக்கிட்டபடி நீங்க வர வரைக்கும் பிரியாவை பத்திரமா பாதுகாத்துட்டேன். என் வேலை முடிஞ்சு போச்சு, ரைட்? நான் absolutely new case. பிரியாவோட நியாயமான கேஸுக்கு இப்ப நான் லாயர். என்னையா நியாயம்? கட்டுறதுக்கு மாத்து துணி இல்லாம அந்த பொண்ணு என்கிட்ட வந்தா உனக்கு தெரியுமா? அப்கோர்ஸ் நல்லா தெரியும் மிஸ்டர் ஜனார்தன். அனாதியா வந்த ஒரே காரணத்துக்காக அந்த அப்பாவி பொண்ணை இன்னும் எத்தனை நாளைக்கு ஏமாத்துறதா முடிவு பண்ணிருக்கீங்க? அனாவசியமான வார்த்தைகள் வேண்டாம் மிஸ்டர் கணேஷ். இது அனாவசியம் சொல்றீங்க? நான் எடுத்த கேஸா? எஸ். எப்படி? அந்த விளக்கம் எல்லாம் சொல்ல தயாரா இல்ல. பிரியா உனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை போல 3 பங்கு பணம் தர்றேன். இந்த கேஸை டிராப் பண்ணிடு. ஓ, என்ன பணத்தால் அடிக்க பாக்குறீங்க? என்ன நியாயத்தால் அடிக்க பாருங்க, சட்டத்தால் அடிக்க பாருங்க. இனிமையாவது பிரியாவை உங்க கான்டாக்ட் ரிலீஸ் பண்ணுங்க, சமாதானமா போயிடலாம். இல்லன்னா தலையை வாங்கிடுவியா? இல்ல, கோர்ட் ஏற வேண்டிய வரும். நான்சென்ஸ். அந்த அசட்டு வக்கீல் கொடுக்கிற மடத்தனமான தைரியத்துல என்னையே பகச்சுக்காது. உன்னை உருவாக்குறதே நான் தான். என்ன மீறினே உன்னை அழிச்சிடுவேன். என்ன ஆனாலும் சரி, இனிமே நீங்க சொல்ற பேச்சு நான் கேட்க மாட்டேன். இனிமே நீங்க காட்டுற எந்த கான்ட்ராக்ட் ஃபாரத்திலையும் கையெழுத்து போட மாட்டேன். நீங்க சமாதானத்துக்கு வந்தா இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் போயிடுறேன். இல்லன்னா யார மிரட்டுறேன்? ஏற்கனவே நீ கையெழுத்து போட்டு கொடுத்திருக்க ஒப்பந்தங்களை யாரும் மீற முடியாது. இனிமேலும் எனக்கு அடிமை வாழ்வு தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் பாக்குறேன். ஹாய் டைரக்டர் சார், என்ன கலர் கலர் கொடிகளை கட்டிருக்காங்க? ஆமா சார், என்ன நானும் விசேஷம்? கேட்கலான்னு இருந்தேன். என்ன விசேஷம்? நீயா கேட்காத, யாராவது கேட்டா நீ வந்து ஒட்டிக்காத. அம்மா, சிங்கப்பூர்ல நாளைக்கு நேஷனல் டே, அதுக்காக விழா கொண்டாட போறாங்க. ஓ. சார் நேஷனல் டே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குமாமே சார். நீங்க மனசு வச்சா நாங்க கூட பார்க்கலாமே சார். ஆமா சார். மொத்தத்துல நாளைக்கு ஷூட்டிங் வேண்டாம், விழாவுக்கு வந்துடலாங்கிறீங்க. ஆமா சார். ஓகே ஓகே. வெரி நைஸ் டைரக்டர். இவரா நைஸ்?
மிஸ்டர் கணேஷ், பிரியா காணாம போய் 3 நாள் ஆச்சு. இப்ப ரிப்போர்ட் போட்டுக்கிறீங்களே, காளிமுத்துன்னு சொல்றீங்களே, அவரு எப்படி இருப்பார்? நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும். நான் 2-3 தடவை பார்த்திருக்கேன். போட்டோ இருக்கா? போட்டோ இல்ல இன்ஸ்பெக்டர். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு பேப்பர் இருந்தா கொடுங்க. தேங்க்யூ. அவன் இப்படித்தான் இருப்பான். ஏயா லோகு, பிரியாவை காணோம்னு சொன்னாங்க. 2 நாள்ல வந்துருவான்னு நினைச்சேன். இது வரைக்கும் வரல. ஷூட்டிங் எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. ஐயா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒருவேளை மெட்ராஸுக்கு போயிட்டு இருப்பாளோ? அறிவு இருக்கா அவனுக்கு? அவன் எப்படி போக முடியும்? பிரியா அவனுடைய பாஸ்போர்ட் என் கையில. சார், ஒரு நல்ல ஐடியா. பிரியாவுடைய பாஸ்போர்ட்டுக்கு புடவையை கட்டி ஷூட்டிங் வச்சுக்கிட்டா? கிண்டலா பண்ற? பணத்தை அப்படியே கொட்டிட்டு வயிறு எரிஞ்சு நிக்கிறையா? உன் பாஸ்போர்ட் என் கையில. பி கேர்ஃபுல். கணேஷ், கணேஷ், ஒரு போன் வந்தது. என்னது? பிரியாவை உயிரோட திருப்பி அனுப்புறோம்னா $10 லட்சம் பணத்தை ரெடி பண்ணீங்க. எங்க சந்திக்கிறோங்கிறத மறுபடியும் போன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போனை கட் பண்ணிட்டான். $10 லட்சம். ஹலோ, கணேஷ் ஸ்பீக்கிங். இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? மிஸ்டர் கணேஷ், பிரியா பாடி அப்பர் சாங்கில கிடக்கிறதா நியூஸ். பணத்துக்காக பிரியாவை எதுக்கு கடத்திருந்தா அவளையே கொலை பண்ணணும். என்ன லாபம் உங்களுக்கு அதனால? பிரியா தப்பிக்க முயற்சி பண்ணிருக்கலாம். அதனால எதிரிகள் சுற்றிருக்கலாம். மரண அறிக்கையிலே பிரியா பாடியிலே காயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, பிரியா கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். அவன் மாத்திரம் என்னுடைய பாதுகாப்புல இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்தே இருக்காது. மிஸ்டர் ஜனார்த்தனம், பிரியா பாடியை என்ன பண்றது? அவளுக்கு எனக்கு இருந்த தொடர்பு எப்போ அறுந்து போச்சு. ஒரு அனாத பணத்தை எப்படி அடக்கம் பண்ணுவீங்களோ அப்படி செய்யுங்க. மிஸ்டர் ஜனார்த்தனம், பிரியா ஒண்ணு அனாதை இல்ல. யூ டேக் இட் ஃப்ரம் மீ. பிரியா உடல்ல முறைப்படி எப்படி அடக்கம் செய்யணுமோ அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர். எஸ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசுறேன். பாத்தீங்களா? மகேஷ், இதுல நீ தலையிடாம இருந்திருந்தா பிரியா இறந்திருக்கவே மாட்டா. $10 லட்சம் கொடுத்து நான் அவளை சுலபமா மீட்டிருப்பேன். நீ போலீஸ்க்கு போனதே தப்பு. அவ பாதுகாப்பு கொண்டு இங்க அனுப்புனேன். அவ சாவுக்கு நீ காரணமாயிட்ட. மிஸ்டர் ஜனார்தன், அவ சாவுக்கு யார் காரணம் எனக்கு தெரியும். யார்? நீங்க தான். What a big joke. எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். மிஸ்டர் ஜனார்தன், பிரியாவை கொலை செஞ்சது நீங்க தான் ஒத்துக்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். பிரியாவை கடத்தினது யார்? தெரியாது. கொலை செஞ்சது யார்? தெரியாது. ஜனார்தன், you are a hard patient, isn't it? எப்படி சொல்ல வைக்கணும் எனக்கு தெரியும். Ganesh, no! No, please! No, Ganesh! No! Please! No! Ganesh! Stop it! Stop it, please! Come on, தம்பி. சொல்றப்பா. சொல்லு! எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. Oh, no! No, Ganesh! No! 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 Please, no. ஐயோ, நெஞ்சு வலிக்குதே. ஐயோ, என் தலையில சுத்துதே. No, no, கணேஷ். Please. என்னை விட்டு. ஐயோ, no, no,
பிரியா கிட்ட நான் ஏற்கனவே கையெழுத்து வாங்கியிருந்த அக்ரிமெண்ட் எல்லாம் நீ கோர்ட்ல உடைச்சிருவேன் என்று பயந்து பக்காவா ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கணும்னு விழாவிலிருந்து அவளை நான் கடத்திட்டு போனேன். பிரியா, என் கூட சமரசமா போறதுதான் உனக்கு நல்லது. நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தர்றேன். ஆனா ஒரு கண்டிஷன், உன்னுடைய மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்கிற இந்த நேரத்துல நீ பரத்தை கல்யாணம் செய்து கொள்ள கூடாது. அது உன் மார்க்கெட்டையே பாதிச்சிடும். முதல்ல இந்த பத்திரங்களை கையெழுத்து போடு. முடியாது. இனிமே கணேஷ் சொல்லாம எந்த பத்திரத்திலும் கையெழுத்து போட மாட்டேன். அவையார், நான் சொல்ற போடு கையெழுத்து. உதப்பட்டு சாகாத கையெழுத்து போடு. என் உயிர் போனாலும் சரி, இனிமே இந்த அனுபவம் வளர்க்கு தேவையில்லை. நான் பாட மாட்டேன், பாட மாட்டேன். எனக்கு உதவியா இல்லைன்னா உன்னை அழிக்கிறதுக்கு நான் தயங்க மாட்டேன். அந்த ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு பட்டி போட்டு கையெழுத்து வாங்க நான் கேட்பார். லாக்கர் ஆஃப் தி ரூம். என்கிட்ட இருந்து தப்பிச்ச பிரியா நேர உங்ககிட்ட ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா இப்படியாகும் நான் எதிர்பார்க்கல. அப்படின்னா உங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போன பிரியாவே யார் கடத்திட்டு போய் கொலை பண்ணா? அவ மாமே காளிமுத்துவா இருக்கலாம். பிரியாவை கொலை பண்ணதுனால அவளுக்கு என்ன லாபம்? தனக்கு கிட்டாதது வேற யாருக்கும் கிட்டக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். அவன் ஒரு குடியார குடிச்சுட்டா எதை வேணா செய்வான். காளிமுத்து